அவர் ஏதோ கேட்க வராரு, நீ ஏன் தடுக்கிற? என்ன விஷயங்க? அதான் உங்க முன்னாடி நான் இருக்கேன்ல, என்ன விஷயம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் என்னால உன் வீட்டுல மறுபடியும் காலடி எடுத்து வைக்க முடியாது. பழைய மாதிரிலாம் என்னால வீட்டோட மாப்பிளையே இருக்க முடியாது. என்னோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டா இப்பவே என் கூட வரலாம். நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தனியா வீடு புடிச்சு நம்ம வாழ்க்கைய அமைச்சிக்கலாம். அப்படி போட அருவாள். தன்னை வருஷத்துல இந்த சண்முகம் இன்னைக்கு தாண்டி ஆம்பளை மாதிரி பேசியிருக்கிறான். மாப்பிள்ள, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா புரியல. என்ன கற்பகம், இன்னும் அவனுக்கு புரியல? தம்பி தனி கொடுத்தனவான்னு கூப்பிடுறாரு, அப்படித்தானப்பா? ஆமா, அதேதான். மாப்பிள்ள, ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காக என் பொண்ணை தனி கொடுத்தன கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? மாமா, இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? எதுவா இருந்தாலும் பொறுமையா உட்காந்து பேசினா இந்த பிரச்சனை முடிஞ்சிட போகுது. அதை விட்டுட்டு இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மாமா. மாப்பிள்ள, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மகா இதுக்கு சம்மதிச்சா அவ கூட சேர்ந்து நான் வாழ்றேன், இல்ல அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம். என்னங்க பேசுறீங்க? எங்க இது பாருங்க, நமக்குள்ள நடந்தது ஒரு சின்ன பிரச்சனைங்க. அது பேசி தீக்கிறத விட்டுட்டு இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? இது பாருங்க, நீங்க என்ன கை விட்டுட்டு போன காலத்துல என் குடும்பம் தான் என்ன காப்பாத்துச்சு. அப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு வா நீங்க கூப்பிட்டா அது என்னங்க நியாயம்? மா, என்னமா பாக்குறீங்க? சொல்லுங்கம்மா அவர்கிட்ட. நான் சரியா தானே கேக்குறேன். இது பாருங்க, எங்க அப்பா அம்மா ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் உடையாம ஒத்துமையா இருக்கணும். இந்த வீட்ல இருந்து என் பிள்ளைங்க யாரும் வெளியில போக கூடாது. அப்படி நடந்தா நாங்க உசுரோட இருக்க மாட்டோம்னு அன்னைக்கு உங்க முன்னாடி தானங்களே 2 பேரும் பேசினாங்க. அது எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு நீங்களே இப்படி பேசினா என்னங்க அர்த்தம்? இது பாருங்க, எங்க அப்பா ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி உங்ககிட்ட பேசிட்டாரு. அதுக்கு போய் நீங்க இங்க பாருங்க மாப்பிள்ள, தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வாங்க வீட்டுக்கு. அப்பா அப்பா, என்னப்பா நீங்க? என்னப்பா இது? இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? பாருங்க, எங்க அப்பா இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார்ல. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. இது பாருங்க, எங்க அப்பா அம்மாவோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாவது அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்ல நம்ம 2 பேரும் ஒத்துமையா வாழணுங்க. வீட்டுக்கு வாங்க. மகா, உன் அப்பா அம்மா பேச்சுக்கு நீ எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நான் என் மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, தனி கொடுத்தன போறத இவ்வளவு பெருசா பேசுறியே. இந்த உலகத்துல நீ மட்டும்தான் உன் அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ போறியா? ஏன் மத்தவங்க யாரும் வாழ்றது இல்லையா? இதோ இங்க நிக்கிறாளே செல்வி, ஒரே பொண்ணு. ஆசை ஆசையா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. சந்தன பண்ணி ஐயா உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவரு தனியா வாழல. பொண்ணா பிறந்தா புகுந்த வீட்டுக்கு போய் புருஷன் கூட வாழணுங்கிறது விதி. அது உனக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. இங்க பாரு மகா,
ஒரே முடிவா கேக்குறேன். என் கூட தனி குடுத்தனும் வரியா இல்லையா? இல்லைங்க, என்னால வர முடியாது.